அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம முஹம்மது ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ்ல ஹஜ்ஜை பத்தின வாஜிப்கள், அதனுடைய ஃபர்லுகள், என்னென்ன செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, அதை பத்தின விலாவரியான விளக்கம் பெற்ற வீடியோக்களை பாகங்களா பதிவிடலான்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிவு செஞ்சிருக்கோம். அந்த வீடியோக்களை முழுமையாக பார்த்து ஹஜ்ஜை பரிபூர்ணமா செய்யறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜை பரிபூர்ணமா செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு 5வது ஒரு கடமையாக தான் ஹஜ் இருக்குது. இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற நிறைய ஹாஜிமார்கள் நம்ம ஊர்ல கிளம்புறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய நபர்கள் ஹஜ் செய்யறதுக்கு கிளம்ப தயார் நிலையில இருக்கிறாங்க. ஆனா நிறைய ஹாஜிமார்களுக்கு ஹஜ்ஜில் என்னென்ன அமல்கள் செய்யணும், என்னென்ன அமல்கள் செய்யக்கூடாது, அதை பத்தின விளக்கங்கள் தெரியாம இருக்கு. அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு வீடியோக்களாகத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த விலாவரியான விளக்கங்கள் பெற்ற வீடியோக்களை போடலான்னு இருக்கோம். இந்த வீடியோக்களை பார்த்து ஹஜ்ஜை எப்படி பரிபூர்ணமா செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த வீடியோக்களை ஷேர் செஞ்சு விடுங்க. வீடியோவை ஷேர் செய்யறது மூலியமா இது ஒரு சதகத்துல் ஜாரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் அங்க நல்லபடியாக போய் இந்த வீடியோவை பார்த்து அவங்க ஹஜ் செஞ்சாங்கன்னா அதற்கான நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்யணும் நியத்து இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நம்ம வாழ்நாளின் உறுதியாக அல்லாஹ் நமக்கு தந்தரும் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக ஹஜ்ஜினுடைய அடிப்படையான விஷயத்துல இருந்து போயிடலாம். ஹஜ்ஜுக்கும் சரி உம்ராவுக்கும் சரி அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஹ்ராம். எஹ்ராம் இரு பாலினருக்குமே கடமையானது. பெண்களுக்கு அவங்க அணியக்கூடிய ஆடை எஹ்ராமாக கருதப்படுது. ஆண்களுக்கு கண்ணியமிக்க ஒரு வெண்ணிற ஆடை எஹ்ராமாக கருதப்படுது. அந்த வெண்ணிற ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா 2 ஆடைகளாக இருக்க வேண்டும். தைக்கப்படாத ஆடைகளாக அந்த 2 வெண்ணிற ஆடையுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த ஆடையை எவ்வாறு அணியணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சில விஷயங்களை குழப்பிக்கிறோம். நம்ம ஹஜ்ஜில முழுமையாக இந்த வெண்ணிற ஆடையில தான் இருக்க போறோம். அந்த ஆடை எவ்வாறு கலையாம கட்டுறது, அங்கங்கள் தெரியாம எப்படி கட்டுறது, அதெல்லாம் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல சொல்லி தர போறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எஹ்ராமை எப்படி கட்டுறதுன்றத பார்ப்போம். எஹ்ராம் இது போன்று 2 தனித்தனி ஆடைகளாக இருக்கும். இந்த எஹ்ராம் 2 ஆடைகள் எதுக்கு இருக்குதுன்னா, ஒன்று மேலாடை, இன்னொன்று கீழாடை. இப்போ கீழாடையை எப்படி கட்டுறதுன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த கீழாடையை 2 கைகளையும் சேர்த்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கையில ஒரு முனை, இந்த கையில ஒரு முனையை பிடிச்சிக்கோங்க. இந்த வலது கையில இருக்கு பார்த்தீங்களா, இந்த முனையை இந்த இடத்துல வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்புறத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இழுத்து நீங்க எப்படி லுங்கி கட்டுவீங்களோ லெஃப்ட் கையை கொடுத்து ரைட்டு கையை கொடுத்து அப்படியே லுங்கி நீங்க எப்படி கட்டுறீங்களோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுடும். எவ்வளவு இழுத்தாலும் கீழே வராது. அது மட்டும் இல்லாம உங்க அங்கங்கள் தெரியாது. உள்ள நீங்க நடக்கும் போதோ இல்ல காலை தூக்குனாலோ என்ன பண்ணாலும் உங்க அங்கங்கள் தெரியாது. இது ஒரு மரப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மேலாடை ஈஸி தான். இதுலயும் அங்கங்கள் தெரியாம மறைச்சிக்கங்க. ஏன்னா அந்நிய பெண்கள் இருக்கலாம், அவங்க முன்னாடி நீங்க உங்க அவுராதுகளை காட்டுறது சரியாக இருக்காது. ஒரு முனை, இந்த எழுது கை முனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த முனையை இந்த இடத்துல சொருகிக்கங்க. கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டிக்காக கலராம இருக்கும். இந்த வலது கையில இருக்க இந்த முனையை இப்படி ஷோல்டருக்கு மேல போட்டுக்கோங்க. இப்போ இதான் முழுமையான ஒரு எஹ்ராமுடைய ஆடை கட்டும் முறை. நீங்க தவாப் செய்ய போகும்போது வலது புஜங்கள் தெரிகிற மாதிரி இந்த எஹ்ராம கட்டணும். அது எப்படி கட்டுறதுன்னா, அப்படியே இறக்கிட்டு வலது கையை அடிப்பக்கமா விட்டுக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டுக்கோங்க. மேலே போடுறீங்களோ இல்லை இந்த இடத்துல இப்படி சுத்திக்கிறீங்களோ உங்களுக்கு கலராம இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொழுகும் போது கூட இது உங்களுக்கு சரியா கலராம இருக்கும். சரிங்களா? எஹ்ராம் கட்டுவதற்கான ஒரு முறை இதை பார்த்துக்கங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பயனுள்ள ஒரு முறையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஜுப்பா போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு எஹ்ராம கட்டியிருக்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு வீடியோவை பார்த்து நீங்களும் ஜுப்பா போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுட்டு சட்டை போட்டு லுங்கி போட்டுட்டு எஹ்ராம கட்டக்கூடாது. எஹ்ராம அணிஞ்சோம்னா எஹ்ராமுக்குள்ள எந்த ஒரு ஆடையுமே இருக்கக்கூடாது, உள்ளாடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால எஹ்ராம் எந்த ஒரு ஆடையுமே இல்லாம அணியணும். நான் வீடியோக்காக இப்படி போட்டிருக்கேன். இதே மாதிரி கட்டிட்டு போயிடாதீங்க, தப்பாயிடும். நீங்க எஹ்ராம் எந்த ஒரு ஆடையுமே இல்லாம சரி வர கரெக்டா பார்த்து கட்டிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் ஹஜ்ஜை எப்படி செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்ற விலாவரியான விளக்கங்கள் பெற்ற வீடியோக்களாக போட இருக்கிறோம். எல்லாமே அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜை பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் உங்க ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹஜ்ஜாக செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் துவா செய்யறோம், நீங்களும் எங்களுக்காக ஹஜ்ஜில் துவா செய்யுங்க. கண்டிப்பா அரஃபால எங்களுக்காக துவா செய்ய மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.